பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்க சரண்? நல்லா இருக்கேங்க. ஓகே, சொல்லுப்பா. நான் பிரேயர் பண்றேன், எப்படி பிரேயர் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. என்னோட ஜெபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு உன்ன மாதிரி பல பேருக்கு தெரியறது இல்லை. அப்புறம் என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் ஆண்டவர் மேல வச்சிடறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் சமூகத்துல போன உடனே என்ன செய்யறாங்கன்னா கடன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பிரேயர் பாயிண்ட், எனக்கு அது தேவை, இது தேவை, அப்படி தேவை, இப்படி தேவை சொல்றோம். ஆனா எப்படி பண்ணணும், நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வேதத்துல எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஃபார்முலாவில படி நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார். சரியாப்பா? இப்ப எப்படின்னா, தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய், தானியேல் ஒரு ஜெப வீரர் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவர் ஜெபம் பண்ணும் பொழுதே தன்னுடைய பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலரின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா பாவ அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, பாவ அறிக்கை செய்யறது இல்ல, எடுத்த உடனே விண்ணப்பம். அப்போ பாவ அறிக்கை செய்தாதான் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வருமா அப்படின்னு நீ நினைக்கலாம் இல்லையா சரண்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டா. இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், அவரு நல்ல ஒரு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். விளையாண்டுட்டு அந்த விளையாண்டதோட என்ன செய்யறான், ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு கையில கொடுக்கறான். நீ வாங்கி சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டல்ல. ஏன்? உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம்ல, ஏன் சாப்பிட மாட்ட நீ? ஏன்னா கையில அழுக்கா இருக்கு, அப்படிதானே சொல்லுவ? அப்போ அந்த உனக்கு பிடிச்ச நண்பரா இருந்தாலும் உனக்கு பிடித்த பொருளா இருந்தாலும் சுத்தம் இல்லை, அதனால அந்த அருவருப்புனால நீ சாப்பிடல. அப்போ இயேசு சுவாமியும் அப்படிதான். நம்ம நிறைய பாவம் செய்திருக்கிறோம் இல்லையா? அந்த பாவத்தோடையே போய் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாங்க அப்படின்னா அவரு மட்டும் எப்படி நம்ம விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரு? அப்போ தானியேல் ஒரு ஜெப வீரனா இருந்தார். அந்த தானியேல் ஐயா கூட அந்தி சந்தி 3 நேரம் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், 3 நேரமே என்ன பண்றார், பாவ அறிக்கை செய்யறார். அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதுல, பாவ அறிக்கை செய்யறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும்னா பாவத்தை அறிக்கை செய்தோம். ஆண்டவரே நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, என்னை ஒரு விசை சுத்திகரிங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்திடணும், கழுவிடும். ரெண்டாவது என்ன பண்றோம்னா, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். கட்டிட்டீங்களா? இப்போ நீங்களும் சுத்தமா இருக்கீங்க, மேல வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத சேனைகளையும் கட்டிட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ரூட் கிளியரா இருக்கா? இப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி கொஞ்சம் என்ன செய்யணும், துதிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன பண்ணும், துதிங்க. துதித்ததுக்கு பிறகு அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும், விண்ணப்பத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்துல வார்த்தைகள் இருக்கிறது பிலிப்பர்ல. சரிங்களா? அப்ப நீ என்ன செய்யணும்னா அந்த ஸ்தோத்திரத்தோடு நீ போய், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது, நீங்க கேட்கிற பொழுது என்ன ஆகும்னா அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். ஒரு வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பாவம் செய்துட்டு இருக்கேன், நான் பாவத்தை சுத்திகரிக்கல, பாவத்தை அறிக்கை செய்யல, ஆனா நான் போய் என்ன பண்றேன், பிரேயர் பண்றேன். அப்போ ஆண்டவர் எப்படி செவி கொடுப்பார்? பைபிள் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்ப நான் பாவத்தை அறிக்கை செய்து அதை சுத்திகரிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆண்டவர் செவி கொடுப்பாருன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பா செவி கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிற எல்லாருக்கும் இது ஒரு அட்வைஸா நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, முதல்ல நீங்க உட்காரும் பொழுது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களை சுத்திகரிங்க.
உங்களை கழுவுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. அப்ப நிச்சயமா என்ன செய்வாரு, ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பைபிள்ல ஜெபத்தை குறித்து எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். நம்ம முதலாவது ஜெபத்துல எவைகளை கேட்கணும், அது மத்தேயு சுவிசேஷத்துல சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல தேவையில்லாத காரியம் தான் நிறைய நம்ம கேட்கிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதையுமே கேட்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கேட்கிறதற்கு ஒரு ஞானத்தை நீங்க கேட்கணும். ஜெபத்துல நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடியே நான் செய்கிற காரியம் அதுதான். நான் ஜெபத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா செய்வேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன கேட்கணுங்கிற ஞானத்தை தாங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப சொல்லி தருவாரா ஆன்டி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லி தருவார். நீ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதான பெட்ஸ்வான்ஸ் ஐயா பாடுறாரு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்ப ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கதான் நமக்குள்ள இருக்கார். அப்போ நம்ம கேட்கறதே இல்லை, அவருக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. நம்மளா நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம். அப்புறம் எனக்கு பதிலே வரல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னு அவர் மேல நம்ம கோவிக்கிறோம். இல்ல, நம்மள என்ன செய்யணும், மாத்தணும். ஓகே, எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்றீங்க ஒரு நாளைக்கு? பழைய ஏற்பாடு களமா இருந்தா ஒரு தசம பாகம் மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆனா நம்ம புதிய ஏற்பாடு கால விசுவாசி, எனக்கு டைமே இல்லை அப்படியெல்லாம் சொல்றதுனாலயோ என்னவோ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை எடுத்துட்டு அட்லீஸ்ட் நீ 1 ஹவராவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன பண்ணும், துதிங்க. துதித்ததுக்கு பிறகு அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும், விண்ணப்பத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்துல வார்த்தைகள் இருக்கிறது பிலிப்பர்ல, சரிங்களா? அப்ப நீ என்ன செய்யணும்னா அந்த ஸ்தோத்திரத்தோடு நீ போய், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது, நீங்க கேட்கிற பொழுது என்ன ஆகும்னா அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். ஒரு வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பாவம் செய்துட்டு இருக்கேன், நான் பாவத்தை சுத்திகரிக்கல, பாவத்தை அறிக்கை செய்யல, ஆனா நான் போய் என்ன பண்றேன், பிரேயர் பண்றேன். அப்ப ஆண்டவர் எப்படி செவி கொடுப்பார்? பைபிள் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்ப நான் பாவத்தை அறிக்கை செய்து அதை சுத்திகரிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆண்டவர் செவி கொடுப்பாருன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா செவி கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிற எல்லாருக்கும் இது ஒரு அட்வைஸா நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, முதல்ல நீங்க உட்காரும் பொழுது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களை சுத்திகரிங்க, உங்களை கழுவுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. அப்ப நிச்சயமா என்ன செய்வாரு, ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பைபிள்ல ஜெபத்தை குறித்து எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். நம்ம முதலாவது ஜெபத்துல எவைகளை கேட்கணும், அது மத்தேயு சுவிசேஷத்துல சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல தேவையில்லாத காரியம் தான் நிறைய நம்ம கேட்கிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதையுமே கேட்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கேட்கிறதற்கு ஒரு ஞானத்தை நீங்க கேட்கணும். ஜெபத்துல நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடியே நான் செய்கிற காரியம் அதுதான். நான் ஜெபத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா செய்வேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன கேட்கணுங்கிற ஞானத்தை தாங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப சொல்லி தருவாரா ஆன்டி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லி தருவார். நீ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதான பெட்ஸ்வான்ஸ் ஐயா பாடுறாரு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்ப ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கதான் நமக்குள்ள இருக்கார். அப்போ நம்ம கேட்கறதே இல்லை, அவருக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. நம்மளா நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம். அப்புறம் எனக்கு பதிலே வரல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னு அவர் மேல நம்ம கோவிக்கிறோம். இல்ல, நம்மள என்ன செய்யணும், மாத்தணும். ஓகே, எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்றீங்க ஒரு நாளைக்கு? பழைய ஏற்பாடு களமா இருந்தா ஒரு தசம பாகம் மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆனா நம்ம புதிய ஏற்பாடு கால விசுவாசி, எனக்கு டைமே இல்லை அப்படியெல்லாம் சொல்றதுனாலயோ என்னவோ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை எடுத்துட்டு அட்லீஸ்ட் நீ 1 ஹவராவது விழித்திருந்து
ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்டா, 1 மணி நேரம் ஜெபம் பண்றோமா? இல்லையே. அந்த 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? காலையில ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஆண்டவரோட கூட நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியல. ஜெபம்னா ஏதோ ஒரு ஃபண்டமெண்டலா நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் இல்ல. நீங்க பேசுறத ஆண்டவர் கேட்கிறதோ, ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்கிறதா ஜெப நேரம். ஓகே, இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்கிறோமா? இல்லையே. ஊழியக்காரங்க கிட்ட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்க கிட்ட எல்லாம் பேசுறதே இல்ல. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, ஊழியக்காரங்க அவர் பேசுற வரைக்கும் நாங்க தெய்வ சமூகத்திலே தரித்து இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க பேசுற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அப்படி காத்திருக்கீங்களா நீங்க? இல்லையே. அவரு நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறீங்க. அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீங்க பேசாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறீங்க இல்லையா? அப்ப அது இல்ல ஜெப நேரம். நம்ம பேசுறத ஆண்டவர் கேட்கிறாரு. அவரு பேசுறத நம்ம கேட்கிற வரைக்கும் அந்த சமூகத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு உங்களோடு கூட பேசி பதில் கொடுப்பார். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஜெப நேரத்துல வெயிட் பண்றது இல்ல. ஆண்டவர் என் கூட பேசி எவ்வளவு நேரத்துல பேசுவாரு அப்படின்னு நீங்க டைம் பிக்ஸ் பண்ண முடியாது. அவர் பேசுற வரைக்கும் பீஸ்ஃபுல்லா அவருடைய சமூகத்துல அமர்ந்துருங்க. கண்டிப்பா ஜெபிப்பார். தானியேல் ஐயா ஜெபிக்க இப்படி ஒரு ஃபார்முலாவோட ஜெபிக்கிறப்போ அவருக்கு ஜெபிக்க தொடங்கின பொழுதே அவருக்கு என்ன வந்துருச்சு? பதில் வெளிப்படுகிறது. அப்போ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தானியேல் ஐயாவுக்கு ஒரு மாதிரி, நம்ம ஜெபிக்கிறோம் நமக்கு ஒரு மாதிரி எல்லாம் அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டார் இல்லையா? கண்டிப்பா என்ன செய்வாருங்க? நமக்கும் பதில் கொடுப்பார். ஆனா அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அவருக்கு விருப்பமானபடி ஜெபிக்கணும். அவர் ஏற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கணும். இதுதான் நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நம்ம செய்ய வேண்டும். இதை செய்தால்தான் நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணும்? கேட்கப்படும். இந்த ஃபார்முலாவுல நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்கிறது நிச்சயமாய் கொடுப்பார். சரிங்களா? அப்ப எப்படி ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு கிளியரா சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் நான் ஜெபித்துட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் ஜெபத்துக்கு ஒரு பதில் வரல, நீங்க சொன்ன ஃபார்முலாவில தான் நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஜெபத்துக்கு பதிலே வரலீங்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த டிவியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பலருக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ கிறிஸ்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 படிகள் இருக்கிறது நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க. முதலாவது ஜெபம். ஓகே, ஒரு சில காரியங்களுக்கு ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைத்திருச்சு, சில காரியங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்தது என்னன்னா உபவாசம். அடுத்த ஸ்டெப் என்னங்க? உபவாசம். அந்த ஃபார்முலாவில் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்குங்க? பதில் கிடைக்கும். ட்ரை பண்ணலாமா? அடுத்த வீடியோல நீங்க எப்படி உபவாசம் எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? தெளிவாக, சரிங்களா, உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்க போறோம். ஆவியானவர் நமக்கு அது வெளிப்படுத்துவார். அடுத்த நம்ம வீடியோ எப்படி நீங்க உபவாசம் எடுக்கணும், அந்த உபவாசம் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? God bless you.